Hi everybody, this is Shweta. My name is Inder and welcome to our Channel. It's time to start the reactions of movie Thalai and Thalai V. Let's watch it. Yes. Madurai. Hey, Madurai में गाना चाहिए था. Nice place. ये कितना बड़ा पत्थर है यार. पहाड़ है वो. पहाड़ है वही. Mountain. उधर अलग, इधर अलग. उधर भी देख कितने सारे लोग हैं. अरे नाइस. இன்று முதல் நான் தொட்டதெல்லாம் தொடங்கும். நான் நினைச்ச காரியம் எல்லாமே நிறைவேறும். 2 வருஷமா என்னை வச்சு செஞ்சிட்டேன். உன் பொல்லியால முடியலப்பா. உன் கண்ணை திறந்து, உன் வாயும் திறந்து, உன் சன்னுக்கு கருணை காட்டுப்பா. 20 கிலோமீட்டர் தாண்டி மாரியம்ம கோயில்ல பூமுதி திருவிழா. எல்லாரும் நகமெட்டோட குடும்பமா வருவாங்க. நான் நிறைய ஆசைப்படல. ஏதோ 10 20 சவரம் அடிச்சாங்க. பள்ளி உத்தரவு கொடுத்தாதான் நான் இங்கிருந்து போவேன். சார் வணக்கம் சார். என் பையனுக்கு நீங்க பிறந்த நாள், அதான் அப்படியே குலசாமி கோயில போய் சாமி கும்பிட்டு வரலான்னு போயிட்டு இருக்கேன் சார். குலசாமி 4 வரையும் ஒரே பைக்ல வர சொல்லுச்சா? ஆமா சார். எது அப்படி சொல்லுங்க சார். என்னது? ஏற்கனவே இடத்துல பிடிச்சிட்டாங்க. ஒரு சின்ன அன்பளிப்பு. இது என்ன ஓவர் லக்கேஜ்? அது புதுக்கோட்டை சிட்டிக்குள்ள ஒரே தண்ணி பிரச்சனை இருக்கு சார். அதான் ஊருக்கு போயிட்டு வரும்போது அப்படியே இதையும் எடுத்துட்டு போய் அழைச்சிட்டு வந்துருந்தேன். ஓ, காலையில யாரும் என்ன சாப்பிடல சார். ஒய்ஃபுக்கு வேற ஒரே தலைவலி. ஒய்ஃபுனாலே தலைவலி தானே சார். बाबा रे बाबा. சீக்கிரம் பாருங்கடா. நசனசன் நான் முடிச்சேன். சொத்தை சேர்த்து வைக்கிறது மட்டும் சேவை. अरे என்னடாவா? சொத்துக்குள்ளே தூத்து போக தயாராக சொன்னா யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஓஹோ, அப்படியா? போதுமா? அம்மா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த சொந்தக்காரங்க மாதிரி வீணா போனவங்க எவனுமே கிடையாது. வாழ விட மாட்டாங்க, சாகவும் விட மாட்டாங்க. அவனுக்கு எல்லாத்துலயும் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கணும். அவனுங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி வசனம் எழுதுறவங்க எல்லாம் கையை பிடிச்சி ஓடிக்கணும். சொந்தமா சொந்தம், மொண்டாங்கட்டி சொந்தம். ஏ அரசே, வாண்ட போயிட்டாண்டி. नित्या मेनन. திருமண நாள் வாழ்த்துக்கள் சார். நன்றிமா. என்ன கேஸ் மாது? ஒரு திருட்டு கேஸ் சார். உள்ள வர சொல்லு. வாங்க சார். எந்த ஏரியா மாட்டீங்க? ஒத்தக்கடை அண்ணா நகர். எத்தனை பவுன் திருடு போச்சு? 12 பவுன் சார். பீரோ உடைச்சு எடுத்திருக்காங்க. ஓ, உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா?
குண்டா குட்டையா சுருட்ட முடியாது. நேற்று ஊருக்குள்ள ஒருத்தவன் தான் சார், அவன் பார்வையே ஒரு மாதிரி இருந்துச்சு சார். சார் இந்த ஊரை ஏமாத்தி தெரியவாள சித்திரகுமார் அவனை சொல்றாங்க. பூங்கானது அந்த தொட்டுக்குமாரா? ஆமா சார் அவனே கண்டுபிடிச்சலாம். சோதிக்காத கருப்பு 3 கிலோமீட்டர் நடந்து அதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன மடப்புலி காலையிலே ஃபுல் மது மயக்கத்துல இருக்க போல இருக்கு. நீ வேறப்பா பலமா இருக்கு இன்னைக்கு. எங்க அப்பா கிட்ட உத்தரவு வாங்கலாம்னு வந்தப்பா. நாட்டுல இதுக்கெல்லாமா உத்தரவு கேட்பாங்க? அவன் கும்பாபிஷேகமே பண்றான். போன வாட்டி அப்பா கிட்ட உத்தரவு வாங்க கேள்விதானே நான் அசால்ட்டா கழுத்துல கைய வச்சப்பா. என்னாச்சு? கத்தனாபுரம் கீர்த்தி சுரேஷ் ஊரி ஒரு சேர்ந்து அம்மா கும்பல போனாங்க. வேற எவனா இருந்தா இந்த தொழிலே இருந்திருக்க மாட்டாப்பா. சிறுவாண்டுகள்லாம் ஒப்பி அடித்தாங்க. அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கழி வந்து சொன்னா பாரு, என்ன அது தங்கல்ல கவரின்னு சொன்னாங்க. கண்ணுல அது ஒரிஜினலா இல்ல கவரிங்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். காக்கா கத்துது, குருவி கத்துது, எல்லாம் கத்துது. நீங்க கொஞ்சம் கத்துனீங்கன்னா நல்லா இருக்கும் நண்பா. சீக்கிரமா போங்க ஃப்ரெண்ட்ஸ். This is scary. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவர் 3 மாசத்துக்கு முன்னாடி எஸ்பாஸ் சிங்கப்பூர் போயிட்டாரு. ஓகே. உங்க மருமக 10ஆவதே முடியல, இதுல ஃபாரின் வர போறாப்லையா? அடுத்தவங்க குடும்பத்துல குறுக்கு விசாரணை பண்றதை விட்டுட்டு நேரா பார்த்து வண்டியை ஓட்டு. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாமே சொல்லலாம். கண்டிப்பா இது அவன் முடிதான். நான் அப்படி என்னடா கேட்டேன் உங்ககிட்ட? என்ன எம்எல்ஏக்கு எம்பியாக்கு ஒரே ஒரு இச்சு தானப்பா. இதை கொடுத்தா தொழில் இல்ல. சித்ரானா என்ன இருக்கா? டேய் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஒண்ணு வாட்ஸ்அப்ல வா, இல்ல டைம் பேசிட்டு வாங்க. நம்மளை பெரிய நல்லவன் நாடா போலீஸ் சேஞ்சிங் பண்ணாது. என்ன இடி ரைடு வரணுமா? 22 கேரட் போட்ட 24 கேரக்டர் புடிச்சு வச்சிருக்கானே. செய்கூலியும் இல்ல, சேதாரமும் இல்ல, கையோட எடுத்த ஆதாரமும் இல்ல. வானே டேய் கருப்பை மட்டும் உத்தரவு கொடுத்துட்டானா அந்த கேஜிபி நமக்கு கிடைக்கடா. சாமி கும்பிட்டுட்டீங்களானே? வெயிட்டிங் ஃபார் உத்தரவு. கோயிலுக்கு வந்துட்டோம். எங்க இருக்கீங்க? ஆனா 5 நிமிஷம் வந்துட்டே இருக்கனே. Foman. கோயிலுக்கு போறோம், சாமியை கும்பிடுறோம், சட்டுன்னு வீட்டுக்கு போய் கேக்க விட்டுறோம். சரியா? ஒரு வாரமா இதே தான் ப்ரோகிராமா போட்டுக்கிறீங்க. பாப்பா கேபிள் டிவி ஓனரு என்ன கேக்கோட வந்திருக்க? பையனுக்கு பிறந்த நாள், அப்படியே போற வழியில ஒரு 2 குலசாமி கொண்டு போலான்னு வந்தேன். ஆமா நீ என்னங்க? சாமி சேலையை தூக்கிட்டு போலான்னு வந்தேன். நீ செஞ்சாலும் செய்வ, செய்யக்கூடிய ஆள் தானே. அதெல்லாம் இருக்கட்டும்பா. பணம் புதுக்கோட்டையில இருந்துடாத. அப்பப்ப பிறந்த ஊரையும் மறக்காம வந்து பாத்துப்போ. ஆமா சித்திர, என்னதான் காசு பணம்னு இருந்தாலும் மாசத்துல ஒரு வட்டமா மனசு மக்களை பார்த்தா தானே மனசு நிறையுது. அது நிறையதோ இறைதப்பா, வந்து பாத்துப்போ. அண்ணே பாப்பா டேய் சித்ரா अरे கையை கெட்டியா பிடிச்சுக்கங்க. நீ எந்த குடும்பம் வந்திருக்கு? கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? நல்லது நினைச்சுதானே வந்திருப்பாங்க. அவன் நினைக்க விட மாட்டானே. அவன் வரலையா? யாரு? ஆளவந்தான் கோட்டை நிலக்கீழார் திருஞானத்தின் மதமொழி பேரனும் செம்பையாவின் மூத்த மகனுமாகிய திரு ஆகாச வீரையா. இப்ப அவரு என்னயா? என்னவா?
ஏழரை, ராகு, கேது, அஷ்டம சனி, சந்திராஷ்டமம் இதெல்லாம் தனித்தனியா வந்தாலே தாங்க முடியாது. ஓகே, மொத்தமா வந்தா எப்படி இருக்கும்? பாம்பு காது, மருந்து கண்ணு. எட்டு நாட்டுக்கும் 70 ஊருக்கும் பத்திரிகை அடிச்சு விளம்பரமா பண்ண நினைச்சத யாருக்கும் தேவை திருத்தரவா பண்றி நியாயமா? என் பிள்ளைய கொடுங்க. அல்ல தெய்வமே, தெய்வமே, நீ வீட்டுல பார்த்துக்கிறா என்னடே? நீ என்ன சொல்ற? உங்க அப்போட குழந்தை சிரிப்பா சிரிக்கிறா இல்லையா? अरे रे 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 யாரு குடும்பம்? நீ வெறுமை குடும்பம்? எவன் குடும்பம்? திருட்டு போய் குடும்பம்? ஓ குடும்பமா? என் குடும்பமா? ஒத்தரி. திருட்டு போய் ஊர்றடி. சத்தம் வராம சண்டை போடுங்க. நீ அமைக்கிட்டுக்கங்கடா. நீ என்ன சத்தத்தை கொடுக்குற? பூமா பூ டிக்கோ முட்டை not touching. This is bad fear. This is fun. King and queen. ஒண்ணு மேல கைய வச்ச நான் சண்டை போட வரல. மரியாதை உங்க மகனோட கையக்கலாமா? மாமா நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் உங்களுக்கு நல்லா தெரியுமாமா? ஆனா நீங்களும் அவங்க சேர்ந்து குழந்தை எடுத்துக்கோ பாருமா, எடுத்துக்கோ பாருங்க. மரியாதையா? ஆறு நீயா? நீயாவா? நீயாவா? வீட்டுக்கு வந்தா டீ சாப்பிட்டு தம்பி, தம்பி காஃபி சாப்பிட்டு தம்பி. இப்ப நான் நீ ஆயிட்டனா? சொல்லுமா. மரியாதை வச்சிருக்கேன், மரியாதை வச்சிருக்கேன். எங்க மரியாதை கெடுக்கிறதே நீதானே ராசா? நீங்களே இவ்வளவு பண்ணி நான் திட்டாம அடிக்காம இருக்கேன்னா அதான் மரியாதை. மாமா என்ன பண்றீங்க? என்ன கைய இப்படி ஆடுவீங்களா? ஆடுவீங்களோ? அதுதான் பாரு. அடுத்து நான் பாத்துட்டு கேக்குறீங்களா? சட்டக்கார பிடிக்குமா? சாமியே கும்பிட முடியல. போய் வாய்க்கு வாங்க.
முடி எடுக்கணும்னு நினைக்கிறவன் உங்க அப்பா குலதெய்வ கோயில்ல போய் முடி எடுக்க வேண்டியதுதானே? எங்க கோயில்ல எங்களுக்கு முடி எடுக்கிறவங்க கூட்டியாந்து எங்க இடத்துல உங்க பவுசு பவுமானத்தை ஏண்டா சோமா சொல்லுங்க உன்னைய தம்பி மாதிரி நினைச்சேன். 50 ரூபா அதுக்கு மேல ஒத்த பைசா தர மாட்டாரே மாமன். அதுக்கு வந்து முடியறது தப்பு. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது உங்க பொண்டாட்டி புள்ளன்னு. என் பொண்டாட்டி தெரியாத தெரியாம இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். மட்டு போடலையா? என் பொண்டாட்டி ஆடாம மட்டு போடாது இருக்கு. படா லூசு. கோயில் நிறுத்தி வர நினைச்சிருக்க முதல்ல ஒன்னே சாமி கொண்டுட்டு இருக்கா. அதுக்கு சித்தப்படி எடுத்தியா இல்ல சித்தப்பா என்ன அப்படி சொல்ல போறதுல எடுப்பீங்களே. நான் என்ன செட்டா போயிட்டேன்னு கேட்டா உன் சம்மந்தம் என்ன கை நீட்டுற சித்தப்பா. நீயே கேளுப்பா கிட்டப்பா பார்த்தால ஊசா குத்துவா. அதுவும் மனசு ஊசா இல்லப்பா. ஏப்பா இப்படி வார்த்தை எடுத்துருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டீங்களா நீங்க? இறக்கணும் 40 மைத்துக்கு 4 வரைக்கும் ஏற்றிட்டு இருக்காங்க. நான் பொறுமையா இருக்கணுமா? போடா 4 மைல் இருந்தாலும் 40 மைல் இருந்தாலும் பெற்ற அப்பா கேட்கணும் சார். ஏடி உங்க அப்பா உங்க ஆத்தா ஊரே சொன்னாலும் என்னை கேட்காம எப்படி மைல் இருக்கலாம்? நான் செத்து போயிட்டு சொல்லிட்டேன். நான் செத்தாக்கி போயிட்டேன். எப்ப என் பேரண்ட்ஸ் என்னை விட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த நடிக்கிறது நல்லா தெரியுது. நடிக்கிறா நான் நடிக்கலாம். பொண்ணையை கொடுத்து நீங்களே சண்டை போடுறீங்க. அப்படி என்ன பிரச்சனை? நல்ல குடும்பம் ஹோட்டல் வச்சிருக்கோம். ஹோட்டல் ஓடணும் இங்க பெங்களூர்ல ஹோட்டலே ஓடுது. 6 இட்லி 5 மீன் குழம்பு பார்சல். மகனுக்கு பூரா அழகே கிடையாது. மதுரைக்குள்ள இவங்க கரவானாத இடமே இல்ல. அண்ணே லைனுக்கு ஒரு ஊத்தாப்பம். ஏய் டீ பைத்தியம் அந்த காட்டு வாங்கி போடு. 6 பரோட்டா ஒரு சிந்தாமணி சிக்கன் பார்சல். क्या क्यूट है. அரசி மாஸ்டர் டிகிரி. நீங்க நம்மால மாஸ்டர். மாஸ்டரா? வாத்தியார்னு தெரியாது. இல்ல தம்பி பரோட்டா மாஸ்டர். गुड हो ना. என் பையன் டபுள் எம்ஏ. எல்ல பரோட்டா, ரோல் பரோட்டா, பூத்துக்குடி பொரிச்ச பரோட்டா. I also want to have parota. அவன் பரோட்டா கிட்ட வரிசை கட்டி நிப்பாங்க இல்ல. எங்க அண்ணே ஆகாசம் பரோட்டான்னு ஒரு கண்டுபிடிச்சிருக்கு. சால்னாவும் கொத்துக்கறி காம்பினேஷன் வேற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு உழைப்பாளியா பிள்ளையா பெற்றிருக்கேன். என் பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அப்ப அதான் ரொம்ப கெட்ட பழக்கம். என் பையன் பொச்சல்வன். கொஞ்சம் யோசிச்சுட்டு முடிவை சொல்லுவோம். நீங்க யோசிச்சாருங்க. நான் வந்துடுறேன். சொல்லுங்க கேக்குதா? லஞ்சா அது கல்லாபுரம்னா அம்மா மெஸ் 5 மீன் குழம்பு, மீன் வறுவல், நண்டு ஆம்லெட், நல்லி ஆம்லெட், முயல் புறா கிரேவின்னு மிரட்டி விட்டுருவாங்க. வேற என்ன தல்லாவுல கற்பனசாமி கோயில் பக்கத்துல குமார் மெஸ் எறா, மட்டன் சுக்கா, மீன் குழம்பு, வெங்காய கறி நொறுக்கி விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சந்தில செட்நாட் ஹோட்டல் எறா
காடை காடை முட்டை நெத்லி ஐரமீன் குழம்பு சோரட்டின்னு अरे रे 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 அடுத்து நான் வைக்க பஸ் கடை சின்ன கடை தான் போலா உருண்டை சோரட்டி மூளை ரசம்னு அரைச்சி விட்டுருவாங்க. நீ சமைக்கவே வேணாடி ஹோட்டலா கூட்டு போவாரு போல. வீடு சொந்த வீடுங்களா? பூர்வீகமாவே சொந்த வீடுதான். இது எல்லாத்தையும் விட இன்னும் சிறப்பா ஒரே இடத்துல எல்லாத்தையும் விலை குறைவாக மன நிறைவாக நல்லா சாப்பிட்டு போலாம். சரிங்களா? ஏன் வாங்கல? go go கண்டுக்கவே மாட்டேங்கிறா. கொண்டு சரியா உழைக்கிறா தப்பா உழைக்கிறான்னு தெரியல, ஆனா பயங்கரமா உழைக்கிறேன். ஒரு தொழிலாளியா இருந்து முதலாளியா இருக்கேன். ஸ்லோ மணி ஸ்டெடி மணி. ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணுங்கிறத இந்த ஆகாசத்தோட ஆசை. அப்படி ஒரு தொழிலதிபர்னா எங்களுக்கு எல்லாம் பெருவதானே. பா வீட்டுல விசாரிச்சுட்டு அப்புறம் பேசிக்கலாமே. என்னத்த பெருசா விசாரிக்க போறேன்? யதார்த்தமா இருக்காப்புல. அரிசி எல்லாருக்கும் காப்பி கொடு. எங்க வீட்டுக்குள்ள நீ வரணும்னா நாட்டுக்கு தெரியும்ல. உங்களை ஒண்ணு தங்கமா தாங்குவோம். நீங்க சொன்னாலும் நான் சமைக்க மாட்டேன். so cute yaar. அப்ப வர தங்கச்சி வரங்க. வரங்கடி வரங்களே வரோம். பேரசி அது பேரு அரசி. எனக்கு ஒரு பேரசி தான். என் அம்மா அப்பா சொன்னது உண்மையா போய் எனக்கு பாசம். ஐயோ இந்த குடும்பம் ஓகேவா? அரிசி குடிச்சிருக்கேன். வேற என்ன வேணும்? Oh, smart. யாரு நான் அரசி பேசுறேன். யாரு? பேரரசி பேசுறேன். பேரசி பேசுங்க பேசுங்க பேசுங்க. சும்மா சொல்லக்கூடாது. உங்க அம்மாவும் அப்பாவும் கஞ்சங்க. ஏன்? உங்களை சுமாராதான் சொல்லிருக்காங்க. உங்க கை பக்குவம் செம்ம. பாசம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா அது என்னது ஆகாச பரோட்டா? அதையும் சாப்பிட்டு பாத்துருவோமா? अरे मेरे को तो भूख लग गई। पराठा खाना है. But start में so something like सब झूठ झूठ बोला ना, होटल एक खुद का होटल है एक बडलों पे सब. बाबा क्या चाटा मार दिया बे उसे. मतलब this will be fun. We have seen the The trailer. trailer and that time we were Yes, so much happy. slap वाला scene we have also seen it. Yeah. और अभी ये मूवी में और मजा आएगा. Like बोलते हैं ना husband wife typical. Yes, sad थोड़ा romantic. अभी sure will the stay in heaven? No, it will. Okay, again back to the character again. That's nice, super funny. And she's too cute, yeah. Both of them, And yeah. food looks very yummy. I want to have that white paratha, bun paratha. We don't get over here in तो नॉन वेज Mumbai. नहीं खाते ना, नॉन वेज के साथ तो नॉर्मल पराठा, चाय पराठा तो खा सकते हैं. तो कुछ सब्जी चाहिए, मजा आती है. So there is anything called as veg, guys. हाँ वेज भी है, ऐसा नहीं करेंगे. As a paratha, that bun paratha and veg thing. Cool. Let's wait for more. Take care. Bye bye.